இது நல்லாயிருக்கும். அதாவது ஒரு லோடு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 சிலிண்டர் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதேமாதிரி சின்ன சின்ன சந்துக்குள்ளேயும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? அது வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிடபிள்யூ, அதை வண்டியோட வெயிட் சொல்லுவாங்க. ஜிவிடபிள்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1610 கொடுத்துருக்காங்க. இதில் கிரப் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 860 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி பேலோடு பார்த்தீங்கன்னா 750 கிலோ. அதாவது ஆர்டிஓ கெப்பாசிட்டி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா வண்டியில், ஆர்டிஓ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 கிலோ கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக 1 டன்றது சாதாரணமாக அடிக்கலாம் நான் நினைக்கிறேன். அடிப்பாங்க. ஓகேங்களா? பிரச்சனை இல்லை. நார்மலாக நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சீட்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் 1+1 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது அப்புறம் இந்த வண்டி நாம் வாங்கினால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம கணக்கு எடுப்போம் இல்லையா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வாங்கினீங்கன்னா 8 வருஷம், அதாவது வண்டியோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 8 வருஷம் இல்லைன்னா 1.75 லட்சம் கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதோடு பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா சீப்பஸ்ட்டு 4 வீலர் இவி வெஹிக்கிளில் இது வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நீங்கள் பின்னாடி எந்த வண்டியில் இடிக்காத அளவுக்கு நீங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ரேஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் பெரிய சூப்பரே சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 155 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம லோக்கல்லையும் சரி, நீங்கள் கொஞ்சம் லாங்லேயும் சரி தாராளமாக ட்ரைவ் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு தாராளமாக வரலாம். அந்தளவுக்கு வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 50 பைசா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அதனால் வந்து தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இனிமேல் நம்ம டீசல் போடுற சொல்லையோ இல்லை பெட்ரோல் போடுற சொல்லையோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நீங்கள் இந்த இவி வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ சார்ஜபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி வந்து ஃபுல் சார்ஜஸ் ஆகிடும். இது மூலிமா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நம்ம நம்பரை மட்டும் டக்குன்னு நோட் பண்ணிக்கிங்க. மேலே கொடுத்துருக்கேன். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். என் நம்பரை மட்டும் நீங்கள் உடனே ஸ்டோர் பண்ணிக்கிங்க. என்றைக்காவது உங்களுக்கு வண்டி தேவைப்படும் போது அன்றைக்கி நம்ம வீடியோ உங்கள் கண்ணில் தென்படாது. ஓகேங்களா? அதனால் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என் வீடியோ பார்த்துட்டு வண்டி எடுக்கும் போது பட் என் நம்பர் கிடைக்காம வெளியெலாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு சார் உங்கள் வண்டி எடுக்கலாம் தான் சார் பார்த்தேன், உங்கள் நம்பர் கிடைக்கல